இன்றைக்கி மறுபடியும் சனாசினியில் சந்திக்கிறோம். எபிசோட் 26. ஸோ அதுக்கு முந்தி வந்து நான் சிவராஜ் சந்திரன், என்னோட ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிறது தோன் சிவமுருகன் பாண்டியன். அண்ட் நம்மளோட இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் சனாசினி பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிறது வந்து உமா அண்ட் மெலிசா. மெலிசா இஸ் ஃப்ரம் லிபர் எய்ட் NGO. அண்ட் உமா வந்து இஸ் a daughter for மாலா அவர் யாருன்னா நேபாளில் வந்து இன்றைக்கி வந்து 7 வருஷம் சிறையில் இருக்கிற ப்ரிசனில் இருக்கிற ஒருத்தவங்க விக்டம். ஸோ அவங்களோட மக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சனாசினியில் என்ன பேச போகிறோம்னா மெயின்லி வந்து இந்த மாலா வேலுவோட கதையை பற்றி தான். ஏன்னா இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலி என்ன தான் அவங்களோட என்ன கடந்து வந்திருக்காங்க, ஏன் அந்த கஷ்டத்தை எப்படி அதை வந்து நம்ம உதவி பண்ண முடியும், அரசாங்கம் என்ன செய்யலாம், NGO என்ன செய்யலாம், பொதுமக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் தான். அதுக்கு முந்தி பிஃபோர் தேட் தயவுசெய்து இந்த சனாசினி பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எங்களை வந்து மேலும் மேலும் நிறையா சமுதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு, பேசுகிறதுக்கு, அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். So thanks for coming Melissa. Uma, hari ini kita di podcast sana sini ingin menjelaskan masalah Malawilu. Malawilu kali pertama dibawa kepada perhatian saya melalui your NGO. Melissa pun ada masa tu. And saya rasa wajar tanggungjawab kita untuk membantu Mala sebab beliau terpaksa melalui tindak penindasan dan juga perkara-perkara yang dilakukan terhadap beliau tak adil. Kedua, di mana masa beliau nak balik, beliau ditahan dan dipenjarakan selama 7 tahun. Dan kedua ialah dia ni warga negara kita dan kita, saya rasa, adalah menjadi tanggungjawab kita untuk bantu beliau. Jadi saya ucap terima kasih kepada NGO Liber Aid, bagus syabas kerana konsisten dan juga bertekad untuk membantu mangsa-mangsa, bukan satu kes saja seperti Mala, dan juga untuk to create awareness among women, their rights and so on. So I think what you guys doing is a really great job. Okay, keep it up. Okay, Uma, apa perasaan Uma? How you feel knowing that your அம்மா வந்து she wants to come back but she couldn't? எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏன்னா நாங்கள் தான் சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் அங்குள்ள எம்பசியில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து வெளியாக முடியாத ஒரு சூழ்நிலைமையில் இருந்தாங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல உள்ளவங்க ஜீரான்ல அவங்க மூலயமா உதவி கேட்டு அவங்கள அந்த எம்பசிக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போக சொன்னோம். அங்கே போயிட்டு அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் நினச்சோம் இவ்வளோ காசு வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ எப்படியாவது அவங்க அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி, சரி அங்கே நீங்கள் போய் உதவி கேளுங்க, ஏன்னா நாங்களும் வர முடியாத சூழ்நிலைமை. இப்போ அங்கேருந்து அவங்களும் வெளியாக முடியாத சூழ்நிலைமை. அப்படி இருக்கிறப்ப சரி என்ன செய்கிறதுன்ட்டு கடைசியாக சரி இங்கே போங்க, ஏன்னா நாங்களும் இங்கே போய் எம்பசியில் ஒரு வாட்டி கேட்டிருக்கோம். இந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க, கான்டாக்ட் பண்ண முடியல. எம்பசினா நேபாள் எம்பசி இல்லையா? நேபாள் எம்பசியில் அவங்க போன புதுசில் கேட்டிருக்கோம், கான்டாக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி போயிட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. அவங்க வந்து கால் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பரு வண்டி தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்பருக்கு கால் போகுது, இருப்பாங்க வந்துடுவாங்க அப்படி தான் அவங்க சொல்லிட்டாங்க. அதோட நாங்களும் விட்டுட்டோம் அதை. சரி கடைசியாக இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தோடனே எங்களுக்கே தெரியல என்ன செய்கிறதுன்ட்டு. அப்பயும் நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால அங்குள்ள YBA போய் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். எல்லாம் ஃபோட்டோ வாங்கினாங்க, என்ன டீட்டெயிலாம் வாங்கினாங்க, ஆனால் ஒரு இது எடுக்கலை. அப்புறம் இங்கே கமெண்ட்ரியான் லோவா நெகிரி அங்கே வந்து கூட அவங்க சொன்னாங்க, நீங்கள் இமெயிலில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி செஞ்சு இது பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்து இது பண்ணுறோம். ரிப்ளை பண்ணாங்களா? அதுக்கு ரிப்ளை பண்ணலை. நாங்கள் அங்கே போன எப்போ அனுப்புனீங்க இது? போன வருஷம்
YB, uh, maybe Mala can Uma can tell us the chronology. I think this had happened about 10 years. ஆமா தானே உமா 10 வருஷமா நடந்துருச்சு. அவங்க போனவங்க ஏன் போனாங்க, அப்புறம் இப்படி அந்த அந்த சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி அளவுக்கு வந்துச்சு. பன்னெண்டுலையா 2012 போனாங்க ரெண்டாயிரத்தி அவங்க. 12ல போயிருக்காங்க. 12 வருஷமாச்சு. 2022 வரைக்கும் அங்க இருந்துட்டாங்க. வித்தவுட் விசாலாம் இல்லாம இருந்துட்டாங்க. இருந்துட்டாங்க. ஆனா நாங்களும் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கோம், நீங்க எப்படியாவது எடுக்க முயற்சி பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுவாங்க அங்க இருந்து உங்களையே. நாங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் ஓகே, எப்படி உமா ப்ராஃப் சொல்ற மாதிரி மெலிசா, do you need a translator? Maybe a short summary. So உமா, why எதனால why she trusted that man and why she went with him? ஏன்னா முதல்ல இருந்து சொல்லுங்க அப்படியே அந்த ஆ. அது. நாங்கள் பொடிக்ஷன் பஹாவ்லேருந்து பொடிக்ஷனுக்கு வந்தோம். வந்து அப்போ இங்கே எல்லாரும் தனித்தனியாக வேலை செஞ்சோம். அப்போ அவங்களும் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சாங்க, க்ளீனராக வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த ஆள் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கிறாரு, க்ளீனராக வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ அங்கே அப்படி தான் அவங்களுக்கு பழக்கமாயிருக்கு. எங்கள் அப்பா வந்து 2005 இறந்துட்டாங்க. அப்போ இவங்க பழக்கம் வந்து எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வேலை வீடு அப்படி தான் இருந்தோம். அப்படி இருக்கக்குள்ள அவங்க அவங்க எப்படி தான் அவங்க கூட பழகுனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்கள் அந்த பஹாவில் அந்த ஒரு வீடு விற்று இங்கே வீடு வாங்கலான்னு பிளான்ல அவங்க காசு நிறைய கையில் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் காசு வீடு வச்சுருந்தாங்க. வித்துட்டீங்க பாவல. வீடை விற்றுட்டு ஒரு 30,000 வெள்ளிக்கிட்ட கையில் காசு வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்களும் வேலை வீடு நார்மலாக தான் இருக்கிறாங்க வீட்டில். ஒரு இது தெரியல, அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது தெரியல. அப்போ ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வேலை இடத்துல தானே எல்லோரும் சேர்ந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு வராமல் போனது தான் ஓ, எங்களுக்கு. சொல்லிட்டு போல அவங்க ஒரு ட்ரிப் சொல்லிட்டு போயிட்டு போனவங்க நேபாளம் போயிட்டாங்க. அப்படி துருசாக போயிட்டாங்க. அவங்க போய் பாஸ்போர்ட் எடுத்தது கூட எங்களுக்கு தெரியல. போய் பாஸ்போர்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவன் தான் கூட்டிகிட்டு போய் எல்லாம் செஞ்சு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அவனை பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்ல. நான் வேலை இடத்துல அவங்கள ஏற்ற போவதுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் வருவாங்க, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். மற்றபடிக்கு நான் Melissa, how this matter came to your attention? We were referred to this case by another NGO. Oh, another NGO. Yeah. All right. So How that- long already? I mean, like since when? We got this case around late December last year. Then we Only started December working last on year. it Okay, this year. okay. So, but do you know that there are other cases as well? I mean, similar cases in Nepal. Yep. We spoke to that the first officer, Fidaus, the other day. Yeah. About 5 cases, similar Yeah. cases. Yeah. And Nataraja was released by the High Court. Mm. So we try to use that as a precedent to help Mala. Okay. So far, any reply from the Ministry of Foreign Affairs? So far, not yet. But we did have a meeting with them last Monday. Mm. Yeah. So they are also trying their best to bring Mala back. I mean, you met the minister, Not the minister, but officers from the consulate department. Yeah. Consul Department. Okay. பார்த்தீங்கன்னா YB, உமா, அவங்க போனவங்க வந்து தெரிஞ்சவங்க கூட தான் போனாங்க. தெரிஞ்சு தான் போனாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து போனோடனே அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த உங்கள் கூட கான்டாக்ட் இருந்துச்சு முதல்ல, ஆரம்பத்தில் ஒரு 2 வாரம், அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அப்படி தான் ஸ்லோவாக வந்து அங்கே வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை வீட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே வந்து கொடுமையாக பார்த்துக்கிட்டாங்க அவர். அப்புறம் தான் அவங்களோட ஜீரான்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்டாக்ட் வச்சு தான் அம்மா வந்து திரும்ப அங்கே எம்பசியில் போயிட்டு அப்புறம் அந்த கேஸ் அப்படியே மாற்றிட்டாங்க. She went in as voluntarily she went in, but then she was charged as overstayed. Overstayed, yeah. That is an issue now. But then I think Melissa could also correct us. There are many other cases. Like in Cambodia was scammers, human trafficking. Then if you see Filipinos who enters here also on human trafficking, Peru. These are various cases where Malaysians are seen as a victim.
And in Mala's case, it's a classic case because she went in voluntarily with someone she knows. And after some times, she was starving, I think treated badly by the family of the person who she went in. And these are, I think, normal cases. Because I read in the NST online as well, where at first the guy said, okay, if you don't like, you can return. But the promises were, I think, empty promises given to Mala. And that's why Uma is here today to bring back the mother. With I think she has 7 siblings. The mother is 57 already now, if I'm mistaken. So in these cases like this, Melissa, the role of NGO, how do you guys make sure that uh, we are able to negotiate and also bring back the victims? Because in Nepal case, I think the issue of HTTCA is played by Nepal using their law. But in this case, whether we are able to protect the interests of our citizen when they are brought. Melissa. So our role as NGO is to advocate to the government to be Kena kuat sikit. sorry. Our role as an NGO is to also advocate to the government to be advocates for victims of human trafficking. So with that, people in power actually need to understand like clear tip or human trafficking indicators. So for Mala punya case, you can see that. Yeah, why you define this case as a human trafficking case? Okay. Because as what doctor said, she went voluntarily. Yeah. She wants to go there Yeah. with someone she's trusted and so on. But why you seeing this case as human trafficking? Okay. What are the indicators just now you mentioned? Okay, so even though she went voluntarily and consented to it, she only consented to be his partner. She didn't consent to be exploited for labor. Yeah, and as for the indicators of trafficking, it's true how he get Mala to go to Nepal because, like Prof said, he lied to her saying that if you don't like staying in Nepal, I will send you back to Malaysia. But that didn't happen, and that's the thing about these cases. Human trafficking cases are usually happen because. Sorry, I need to reword that. So cases like this usually happen because the trafficker are actually people that they trust. So it could be their relatives. And I've also heard of some cases where friends traffic them or even their partners. Yeah. And the other indicators also include the withholding of Mala's passport by her trafficker at that time. Yeah, so when he has her passport, she couldn't go anywhere. So in that sense, her movement is restricted. And then when she asked about her passport because she want to renew it, he threatened her. He beat her up. So that's abusive behavior. And then lastly, there's the working long hours also, where she had to do physical labor at the fields and then work in the factory without permit. Yeah, and also of her poor living conditions where dia makan pun tak cukup apa semua tu. Tak ada, tapi this is similar like what happens those who go to Australia actually. The friends, those who know actually promise, Wanga, let's work in the apple farm. You just pluck apples, but then you're given a very minimal wages and also a living condition that is badly seen and also treated, I think, beyond human values. I think the same goes to what happened in Nepal to Mala. And we are lucky because she managed somehow to use the neighbor to communicate with the daughter here today. And that's why I think we are able to somehow give assistance. But all this happens, I think all they have the same modus operandi. If you look at what happened in Australia, in Cambodia, Nepal, Peru, Philippines, similar as what you said, Melissa. I would totally agree with you that families, relatives, friends that they trust and the trust. Because in this case, the mother trusted the guy beyond the family. She didn't inform the family. She went, then only she contacted back Uma and told Uma that, hey, we are in Nepal now.
So, what is the solution actually? Before we focus on the Mala, uh, how do you see for us to assist others as well? Macam mana kita nak bantu yang lain juga dengan menjadikan rujukan kepada kes yang berlaku kepada Mala supaya tidak berulang. Benda ni dah banyak kali berulang, Melissa, kan? NGO dah tengok macam-macam cases, and kes Mala ni macam similar, kan? Dia punya indicators tu. Macam mana kita nak pastikan kita boleh atasi, dan kemudian dalam kes Mala ni macam mana boleh kita bantu? Jadi kita kena start dengan training government officials or those in authorities to clearly identify these signs. So in that case, the NSO MAPO, the Anti-Human Trafficking Council in Malaysia, has the responsibility for that. Yeah. And then Tapi dalam beyond that, kes Mala ni macam mana kita boleh bantu? kes Mala ni Apa okay, when you reach out to all these politicians, MPs and also deputy ministers, I remember you met Kula and so on. So what was the expectation? Apa you rasa you nak mereka buat? Okay. Kami nak mereka advocate kepada MOFA Right. untuk treat this case as a human trafficking case, because Yeah. case ni dia bukan visa overstay je, Yeah. and dia Mala visa overstay pun bukan sebab salah dia, sebab Mala sebenarnya dah tahu yang pasport dia nak expire dan dia nak renew pasport dia tu, tapi her partner bila dia simpan pasport tu, she couldn't do anything about it. Yeah, so this thing is not her fault. She was a victim in this But situation. burden to prove that was hers that time. Dia kena ada burden dia kat Mala untuk buktikan bahawa memang dia ditahan di kurung atau pasport dia ditahan sebagainya. So mungkin sana dia ada masalah sebab seperti Prof kata dia voluntary dia pergi. Yeah. And ini bukan kes pertama, banyak kes kan. So anggapan what actually Liberate and you Melissa per se nak kerajaan ialah untuk melihat isu ni dan sebagai human trafficking dan cuba bantu Mala untuk dibawa ke dalam negeri Malaysia secepat mungkin. Jadi but Prof, I spoke to that first officer, Malaysian Embassy first officer, Mr. Fidaus, very helpful guy. Memang dia banyak bantu kita, banyak maklumat yang diberikan kepada kita. Menurut beliau, beliau kata ada satu kes similar macam ni, tapi Nadaraja nama dia. Beliau pun ditahan di bawah Immigration Act, tapi telah membawa kes tu dengan bantuan kawan dia dan seorang lawyer ke peringkat Mahkamah Tinggi dan menang kes tu. Nah, selepas menang, kita dah menang, tapi cuma sekarang pending. Minister of Home Affairs Nepal telah memohon kepada Minister of Finance untuk tahu apa implication, what do you mean that penalty yang dia harus dikenakan kepada Nadaraja. So beliau bebas, beliau mungkin akan dikenakan penalty atau mungkin tidak. So recently I baca ada Foreign Affairs dia akan bincang dengan kementerian sana untuk tidak mengenakan sebarang penalty kepada Nadaraja. Kalau kes Nadaraja tu berjaya, kita boleh guna the same precedent. Even Mr. Fidaus bagi tahu kat saya bahawa lawyer tu pun sanggup untuk buat secara pro bono, free to help Mala using the same precedent to bring her out. But it's time consuming. Kita because kita tak tahu bila Finance Minister akan reply dan sebagainya. That's why we want Ministry of Foreign Affairs Malaysia untuk expedite, untuk bincang, untuk pressure dia orang untuk dapatkan maklum balas tu dengan cepat kerana family dia pun tengah suffering sekarang. Dia pun tak tahu apa jadi dengan mak dia. நீங்க பேசுவீங்களா? Do you contact her? பேசுவீங்களா? Full ஜெயில பிரசிடென்ட் அடிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிப்பாங்க. நல்லா இருக்காங்க இப்ப ஒண்ணும் இல்ல. She's fine. நல்லா இருக்காங்க. அங்க இருந்ததோட இப்ப எப்படியும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. She went through hell with this one. But can she go and visit? Melissa, boleh ke Umar go and visit the mother?
at this point. Is it possible? Can, I mean, if you want to go to prison and visit, I think can, no problem. I think Tuan. Boleh. if But the- Umar is because this involve G and G, government and Yeah. government one. Second, it also involve their law and also our law. And third, I think on human base, I think that's what we can help for Umar at this point. Maybe the viewers would want to give assistance to make sure that at least after 12 years, he has the opportunity to go and visit the mother Ama. and see the real condition there. And also her safety also comes first. We do not know what the partner is planning also. All this comes into consideration now, you see. It has come into a matter that both governments are trying to deal. And also it should be a lesson for the other Nepalis as well, that be careful of what they are dealing and doing. So ada peluang ke untuk siapa ni Umar melawat mak dia? Kalau Umar Melissa? kalau Umar nak melawat tu saya rasa boleh, cuma mungkin dari segi kewangan. Kewangan. Itulah itu YBC Baraj akan uruskan. Okay. No, I think நீங்க போய் பார்க்கணும். போய் பார்த்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டர். Itu We should tujuannya untuk kita ஆனா அவங்க adakan கேட்டிருக்காங்க podcast என்கிட்ட, ni supaya dia நீங்க boleh வந்து pergi jumpa. பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரு? அம்மா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. உங்களே கேட்டாங்களா? போற தயாரா இருக்கீங்க? ஏன்னா பண வசதி இல்ல, போகணும். Because இங்க இருந்து வீடும் வித்துட்டாங்கல்ல தானே? ஆமா. அம்மா அந்த காசை எடுத்துட்டு போயிட்டாங்களா நேபாளுக்கு? அந்த காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. Tuan, but pandangan saya, Melissa, pasal I've been talking after this case. I came to my attention, and I spoke to many people, PTD officers, first foreign officers. So according daripada survey dia orang, Tuan, they actually mereka ni tahu bahawa mereka pergi ke like Cambodia, Australia and other countries. Dia tahu sebab that payment is lucrative. Dia pergi sana nak kerja, dia tahu memang dia pergi tu dengan tujuan untuk mencari wang dan sebagainya sebab lumayan dia punya bayaran. So after certain years, kalau dia kata dah cukup duit atau dia rasa macam tak boleh continue, so dia ubah cerita, dia pergi buat laporan bahawa dia ni sebagai scam, human trafficking and so on. That's why kebanyakan kes yang tu susah nak dibuktikan bahawa ni memang scam, memang human trafficking and sebagainya. Jadi itu totally different, scam, human trafficking and voluntary is totally different. This is in terms of law pun dia lain. Jadi itulah masalah yang dihadapi oleh I believe Foreign Affairs untuk bantu mangsa-mangsa kita. It's a lot of people, Tuan, thousands of them stranded in other countries, still waiting to come. Couldn't come, and finance is one of the thing that they couldn't finance. They cannot pay that penalty. Banyak Tuan, I check a lot in African countries pun banyak orang kita. But the first important thing, I think this one you should take, it should take as a challenge to educate our women here. Jangan sekali-kali percaya atau berkawan atau bercinta dengan these foreign workers. First, foreign workers dia tak boleh kahwin. Dia tak boleh permit kerja, dia tak boleh kahwin sini. Kedua, kalau you kahwin, you kena pergi sana. Anak you mungkin tak dapat kewarganegaraan. And your future you tak tahu situasi keluarga dia di sana. Like in Mala's case, dia percaya dia boleh jaga dia, tapi pergi sana lagi dia situasi lagi teruk. Jadi itulah faktor-faktor saya rasa that really you must consider the government, especially இதெல்லாம் மனசுல சிந்திச்சு நீங்க அதெல்லாம் முடிவு எடுக்கணும். இந்த ஃபாரினர்ஸை போய் காதலிக்கிறது, அவரோட போயிடலாம், அவரோட போய் நல்லா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான ஒரு கணக்காயிரும். மேபி ஒரு சில பேர் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. பட் மெஜாரிட்டி போய் நம்பி போறவங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு திருப்பி வர முடியாம, அவங்க பிள்ளைங்களுக்கு மலேசியன் சிட்டிசன் கிடைக்காம, நல்ல படிப்பு, குவாலிட்டியான படிப்பு கொடுக்க முடியாமல் தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தயவு செய்து இந்த பங்களாதேஷ்லேருந்து வரவங்க, இந்த நேபாளிலேருந்து வரவங்கலாம் நீங்கள் போய்ட்டு அவங்களோட ஒரு உறவு காதலிக்கிறது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு அவங்க வேலை செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது.
அஃபிஷியலாக கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் இங்கே கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் அவருக்கு வந்து கல்யாண சர்டிஃபிகேட் கிடைக்கல, அவருக்கு பிஆர் கிடைக்கல. பிஆர்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். டு கெட் பிஆர் ஃபார் ஃபாரினர்ஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். வேர்ஸ்ட் இஃப் யூ கேம் இன் டு த கண்ட்ரி வித் ஒர்க் பெர்மிட். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கிடச்சிரும், அது எடுத்துடலாம், அதெல்லாம் அந்த சந்தோஷத்தில் அதை செய்கிறது பாருங்கள், பின் விளைவுகளை பாருங்கள். இது பாருங்கள், நீங்கள் மாலா வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம். இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு இது வந்து ஒரு உணர்வு கொடுக்குற ஒரு இன்சிடென்ட் தான். திஸ் ஷுட் பி கிரியேட் அவேர்னஸ் டு ஆல் அவர் கேர்ள்ஸ். Don't get involved in such an affair so which can spoil, tarnish, ruin your future, So on the அடிப்படையில் we will try our best, but if you're willing to go, maybe Sana Sini can sponsor a ticket to Nepal. We will do the ground arrangement, Tuan, no problem, Tuan. Since you already asked, Prof Siva sudah minta Siva. So jadi boleh, I mean At kita least boleh. saya rasa begini, Melissa maybe kan boleh bagi tahu peranan yang dimainkan oleh NGO kepada mereka yang berhadapan. Saya rasa banyak kes macam ni. This is not the only one. And I'm very sure this is not the end. Ada banyak lagi kes yang berlaku. Mungkin Melissa boleh bagi tahu sedikit peranan yang dimainkan oleh NGO Melissa, dan kemudian maybe Umar, நீங்களும் கொஞ்சம் சொல்லலாம். என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பாட்காஸ்ட்ல இருந்து? நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸும் பார்த்தீங்க, உங்கள் வைபியும் பார்த்தீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? மெலிசா சொன்னோடனே நீங்கள் கொஞ்சம் பேசிடுங்களேன். மெலிசா. Yeah, Okay. you, Miss. Okay, alright. So peranan kami sebagai NGO adalah untuk terus bekerjasama dengan kerajaan so that kita boleh raise awareness tentang human trafficking ni, and also so that we can all better protect ourselves, especially when we go abroad, so we don't end up falling victim into such cases. Yeah. So mainly Liberate dia buat awareness, kesedaran lah. Yeah, mostly advocacy work lah. Tapi Melissa kena tahu, kebanyakan mangsa situasi macam ni adalah daripada keluarga B40 yang berada di kawasan pekan dan sebagainya, urban sebagainya. Jadi what are the langkah yang you ambil untuk reach out golongan ini? Sebab I tengok I think you all should target all this factory workers, the labourers and so on. Sebab mereka yang saya rasa kes sebegini banyak berlaku di kawasan-kawasan kilang di mana mereka bekerja sebagai what they call working colleague, dan dia jatuh cinta dan dia kena pergi. Bagi foreigners ni dia bagi dia saja how to say, just for fun lah. They are here for 3 years, they need someone companion, so they just for fun. But for the woman, she was taking it very seriously until she already planned a future with him, so which is definitely going to be like disaster for her lah eventually. So I think itulah you kena Liberate kena buat. Saya percaya banyak NGO boleh buat, dan government can mungkin boleh approach kementerian untuk apa dikatakan, untuk kerjasama dengan kementerian untuk menyedarkan orang ramai supaya kita boleh save cost and save time dalam kes-kes begini ya. So you percaya, yakin Mala ni boleh keluar? You boleh. Mala boleh keluar. Sebelum Diwali sempat kita bawa dia balik. Boleh. Boleh ya. That's very positive. சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? இப்போ அடுத்த கட்டமா அரசாங்கத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன செய்யணும்னு? அவங்க தண்டனையை குறைக்கணும்னு தான். தண்டனை குறைக்கணுமா இல்லை அவங்க வெளியாக்கணுமா? வெளியாக்கணும். அவங்களோட அந்த பெனால்ட்டியை வந்து இப்போ அந்த காசு கட்ட முடியாதனால தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த காசு கட்டினாலும் போட மாட்டாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? கட்டலனாலும் விட இப்போ மாட்டாங்க. கட்டினாலும் even though if you pay the penalty now, I don't think so they will release her because sentence பண்ணிட்டாங்க அவங்கள ஜெயிலில். So you have to go through legal process போய் தான் you can bring her out. So that's why the officer said we will use Nadaraja's case as a precedent. ஒருத்தர் ஏற்கனவே இருக்கிற அவர் கேஸை பயன்படுத்தி நம்ம வந்து அவங்கள அதே வழியில் கொண்டு வர பார்ப்போம். So we also Firdaus also spoke to a lawyer. Most probably I'll be meeting them in Nepal to meet the lawyer, how we can help us and so on. I also spoke, Tuan, just to share with you, I brought this issue to Tan Sri Vikneswaran, MIC president, because since he was the former special envoy, so I tried my luck. I spoke to him. I told him we have to help, and he agreed to help us.
So on his part, he is talking to someone. So all this is going on currently as we speak. But end of the day, I think it is through legal way we can take her out. It's not through, bukan melalui saja minta pengampunan dan sebagainya. Itu I don't think so it's possible lah, you know. Kena melalui proses perundangan. That's why I'm saying this time consuming. When I check, Naraja punya case pun dah bertahun. So that's why kita akan cuba bantu. Dan meanwhile it's good kalau foreign minister can give us an appointment dan juga membantu kita supaya kes begini ni diberi perhatian yang serius. Kita tahu mereka ada banyak kes-kes lain, banyak perkara now with geopolitik issue and so on, you know, our investment. So saya tahu mereka sibuk, tapi perkara begini pun adalah menjadi tanggungjawab kerajaan untuk melindungi warga negara kita di luar negara. Kalau kita sendiri tak melindungi warga negara, siapa lagi nak melindungi kita? So that's why she went to the Malaysian embassy there. So and she was dia kena tangkap by immigration. So kita pun tak tahu masa tu kan 2022, kita tidak tahu pasal hal ni. Tuan, anything else to add? I think Melissa pun dah terangkan peranan NGO, bagaimana kalau ada kes-kes lain, siapa yang perlu dirujuk. Dan NGO seperti ini, saya rasa kita perlu ucapkan terima kasih kerana banyak membantu mangsa yang terkandas dan juga berhadapan dengan isu seperti ini. To Umar, maybe YB Sivraj சொன்ன மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் உங்களை போய் அங்கே மீட் பண்ணுற மாதிரி அம்மாவை. அதே நேரத்தில் no, and the pressure I think should be continued to spiritize this issue in order to make sure that she's back home safely. That's all. Melissa, you want to add anything? Maybe just want to say that we all should be aware of how to better protect ourselves when we go abroad. Betul. And to understand what constitutes or makes up a trafficking case. Yeah, and at the same time, everyone here ada responsibility untuk bawa Mala pulang ke Malaysia untuk jumpa keluarga dia semula. Yeah. Okay. அம்மா, நீங்கள் என்னாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? எங்கள் அம்மா எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், அதை எதிர்பார்க்குறேன். Okay, anyhow, kita akan cuba untuk objektif kita tuan ialah to bring her back, bawa pulang Mala. That's our hashtag. So by the NGO. So awareness tu kena ada supaya kita boleh selamatkan mangsa yang mungkin terjerebak selepas ni. Kita tak nak insiden seperti ni berlaku lagi atau dikurangkan. Pada masa yang sama untuk Mala, kita kena melalui proses undang-undang. Tapi saya harap kerajaan Malaysia melalui Foreign Affairs boleh bantu mempercepatkan proses tu dengan berbincang. Sebab mereka, when kita ada masalah sebegini di negara ini, kita seboleh-bolehnya daripada apa yang kita tahu, kita akan cuba bantu menghantar mereka balik. Bukan simpan mereka dan dipenjarakan di sini 10 tahun. Jadi atas dasar tu mungkin Nepal boleh consider untuk send our citizen back to our country, you know. Of course penalty, things like that boleh kita bincang dengan tu. Buat sekarang kalau penalty pun I think kita boleh bayar. We can minta we can do fundraising and we can pay the penalty. Tak ada masalah. Ada banyak orang yang sanggup bantu, okay. Tapi cuma sekarang ni melalui proses perundangan tu yang akan mengambil masa. Anyhow, thanks for coming. நன்றி. நான் நேபாள் போகும்போது நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. அது வந்து சானாசினி மூலிமா உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு போய்க்கிறோம் ஒரு ஆளுக்கு. I told her that we will send her to Kathmandu to visit her mother. We will make the arrangements lah. Yeah. Okay, Tuan. Okay, thank you so much. நன்றி. Thank you so much. இந்த சானாசினி பாட்காஸ்ட்க்கு நீ தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த கிளிக் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எபிசோட் ke-26 kali ini dan kita berpeluang bercakap mengenai kes Mala dan dengan hashtag bawa pulang Mala. So that's what
It's a big thing that I rasa NGO tu harus diberi penghargaan sebab memang mereka bekerja kuat dan konsisten. Setiap kali jumpa saya pun dengan file tu saja. Jadi saya berharap kita akan berjaya lah dalam misi kita untuk bawa Mala balik ke negara. Ya. Sekian, terima kasih. Nandri, வணக்கம்.